வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாகவும் வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறோம். இந்த மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு பொரியல். அது மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.